அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். பிப்ரவரி 27 முதல் மார்ச் 5 வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த பிப்ரவரி 26 மார்ச் 4 வரைக்கும் எவ்வளோ ஜாகிரதையாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஜாகிரதையாக இருங்க. நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். 5 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது மகரத்தில் நடக்கிறது. மகரம் அப்படின்னாவே கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, போர், விமான விபத்துக்கள், அசம்பாவிதங்கள், தீ விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிறைய தண்ணீர் சார்ந்த பாதிப்புகள், இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான இடங்கள்லாம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது. அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டங்களில் தான் 2019 இந்த கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு விஷவாயு, விஷஜ்வரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணக்கூடிய அம்சங்கள் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி மோசமான நிலைமையில் இருக்கிறதுனால ஒரு ஜாகிரதையாக இருக்க வேண்டிய சூழலில் நம்ம இருக்கோம்னு சொல்லலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்துல இந்த மாதிரி 5 கிரக சேர்க்கை ஏற்படுவது அப்படிங்கிறது உங்களுடைய 10ஆம் இடம் அப்படிங்கிறது பேசிக்கலாக தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம், இல்லை கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். தொழிலில் நல்ல விஜய பிராப்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் எவ்வளோ ஜாகிரதையாக இருக்கணுமோ அவ்வளோ ஜாகிரதையாக இருக்கணும். 2, 6, 10 கூடிய பாவங்கள் செயல்படும் பொழுது தேவையில்லாத ஈகோ கிளாஷ், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை, சச்சரவுகள், கன்ஃபியூஷன் இதெல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தொழில் நிமித்தமாக, வேலை நிமித்தமாக வேற ஒரு இடத்திற்கு பயணம் பண்ணி அங்கே நன்னா சிறந்து விளங்கக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். பணப்புழக்கம் ரொம்ப தீர்க்கமாக இருக்கும். எல்லாத்தையுமே ஒரு தலைமை பதவி எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த ஒரு காலகட்டங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கப்படுது. மேஷராசி நண்பர்கள் பொதுவாகவே எந்த துறைகளில் நீங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய சிறந்த ஆற்றல், வலிமை அடையக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த ஒரு வாரம் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஒரு வாரம் ஒரு செயல் வடிவம் பெறக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. திருப்தி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மாணவ மாணவிகள் நன்னா படித்து ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 5 கிரக சேர்க்கை உங்களுக்கு பயங்கர வேலை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் படிப்பில் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆண்களுக்கு வேலை சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதன் நல்ல ஒரு அப்ரிசியேஷன், பாராட்டுகள் கண்டிப்பாக குவியும். ஒரு வேலையை உங்களோட பெட்டராக யாரும் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த பண வருவாயெல்லாம் நல்லா வரும். அதாவது தேங்கி போன பணம், பழைய பணம், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா சிறந்து விளங்கக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டமாகவே கருதப்படுகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் எந்த அளவுக்கு ஜாகிரதையாகமோ இருங்க. ஏன்னா கால் மூட்டு சம்மந்தப்பட்ட வலி வேதனைகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறது நல்லது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100க்கு 70% நல்லா இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் 100க்கு 60% இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே கருதப்படுகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை நிமித்தமாக ஒரு முக்கியமான பொறுப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆடம்பரமான சில முக்கியமான முடிவுகள் அது எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பாஸ்க்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன தகராறுகள் அப்புறம் சால்வ் ஆகும். அருமையான வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.